வெல்கம் டு டாக்டர் மைக்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பொது இடங்களில் நம்மளோட பழக்க நடத்தைகள் எங்கனம் இருக்க வேண்டும் அப்படின்ற தலைப்பில் தான் சில செய்திகளை பார்த்துட்டு வரோம். இந்த அடிப்படையில் கோவிலுக்கு சென்ற ஆலயங்களில் எந்த அளவுக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், எது அந்த டெக்கோரம் ஆஃப் பிஹேவியரில் அங்கே ஏற்புடையது அப்படின்றத பார்த்துக்கிட்டு வரோம். பொதுவாக கொடிமரத்துடையும் கர்ப்பகிரகத்துக்கிட்டையும் பெரிய அளவில் என்ன இருக்கும், அந்த ஆற்றல் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துலலாம் இருக்கும் பொழுது தவிர்க்கக்கூடிய வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது நல்லது. அமைதியை காக்க வேண்டும். கோவிலுக்குள்ளே சென்றாலே என்ன செய்யணும், முதல் வேலை அமைதியை காக்க வேண்டும். அங்கே இருக்கிற சர்வ வல்லமை பொருந்திய இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகணும். அவருடைய கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்மளோட சாதாரணமான லோகாயதமான வார்த்தைகள் இருக்கே, எதிர்மறையான கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதெல்லாம் அங்கே தவிர்த்துடணும். கூடுமான வரைக்கும் சுத்தமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆலயமும் சுத்தமாக இருக்கணும். ஆலயத்தில் நம்ம இருக்கிறவங்களும் என்ன அங்கே போய் தொழுவது அப்படின்ற மாதிரி அடிப்படைக்கு தான் நாங்கள் போகிறோம். ஆலயத்துக்கு போகிறதுக்கே என்ன காரணம், அங்கே இது பண்ணணும், சுவாமியை தொழுதுட்டு வரணும். அப்போது சுவாமியை தொழுதுட்டு வரதா இருந்தாலும், அம்பாளை தொழுதுட்டு வரதா இருந்தாலும், தொழுதுட்டு அங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறோம் சில நேரத்தில். ஆனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம எல்லாருக்கும் வேறு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அதனால நம்ம என்ன செய்யணும், திரும்பி வந்துடணும், வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது. அம்மாட்ட சொல்லிட்டு போகும்போதே கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்கிறேன். கோயிலுக்கு போகிறேன், அங்கேயே இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறது இல்லை. எங்கேயுமே கோவிலுக்கு போகிறது மட்டும் இல்லை, ஈவன் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் எ ஈட்டரி, எங்கேயோ ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போகிறோம் அப்படின்னாலும் போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர ஹோட்டல்லே இருக்கிறதா சொல்கிறது இல்லை. நம்ம ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறதானா கூட, நண்பர் வீட்டுக்கு பலான பேர் சொல்லி அவரோட வீட்டுக்கு போயிட்டு வரேன், இப்போ 1/2 மணியில் வந்து விட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சில அம்மாவுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறமே தவிர எப்போ போகிறேன், எப்போ வரப்போகிறேன், எவ்வளோ நேரம் கழித்து வருவேன், அந்த டீட்டெயில்ஸ் சொல்லாத போகிற பிள்ளைங்க கூட நிறைய உண்டு தான். ஆனால் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இத்தனை மணிக்கு போகிறாங்க, இத்தனை மணிக்கு வந்துடுவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு போனோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கோவிலுக்கு போகிறோம்னு சொன்னால் அங்கே தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். தூய்மை என்பது என்னது, அத்தியாவசியமானது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுதான் அடிப்படை. அதுக்கு மேலே அந்த தூய்மைக்கு மேலே தான் மேலும் மேலும் சிறப்பாக இன்னும் எப்படியெல்லாம் நம்ம சிறப்பாக இருக்க முடியும், அதை தான் அங்கே காட்டி தரணும். அதனால் ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அங்கே போய் என்ன சாப்பிடலாம், அங்கே இருக்கிற இதில் சாப்பிட்ற இதில் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யோசித்துக்கிறத காட்டிலும் போகலாம், யோசித்துக்கலாம், சாமியை தொழுது முடிச்சுடுவோம், திரும்பி ஆனாவும் ரிட்டர்ன் வரும்போது நம்மளுக்கு அங்கேருந்து என்ன வாங்கிட்டு வந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்குமோ, அது பிரசாதம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் என்ன பண்ணலாம், வாங்கி இப்போ நம்ம பேக்கில் வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம். அங்கேயே சாப்பிட்டு அந்த இடத்த தூய்மை குறைவாக ஆக்க வேண்டும் என்பது அது ஒரு மனமாக அங்கே இருக்கக்கூடாது. வெளியில் வந்துடலாம், வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். ஆனால் ஆலயம் தொழும் பொழுது சரி, இதெல்லாம் வெளியில் இருக்கிற சுற்றுப்புறத்துக்கு பற்றி சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உள்ள சுவாமியை வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு சொன்னால், வரிசையில் நின்று தரிசனம் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், அப்போ நம்மளோட எண்ணம் முழுவதும் அந்த வரிசையை தாண்டி எப்படி உள்ளே போய் சாமியை தரிசனம் பண்ணோம் அதுக்கு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர, அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்களோட காரணம் இல்லாமல் பேசுறது, அங்கே ஒரு விஷயத்த தேவையில்லாமல் அங்கே சொல்லிட்டு இருக்குது, அதுபோல் அதாவது அவசியம் இல்லாத பேச்சுக்களை அந்த வரிசையில் நிற்கும் பொழுதும் தவிர்க்கணும். உள்ளே போகிற வரைக்கும் இறைவனுடைய நாமங்களை மட்டுமே சொல்லி கொண்டிருக்க வேண்டும். எல்லாரும் போய் அங்கே என்ன பண்ண முடியாது, we cannot barge into it, அது செய்ய முடியாது. வரிசையில் ஒழுங்குமுறையை அனுசரித்து அதில் தான் போகணும். யாராக இருந்தாலும் வரிசை என்ன உண்டு, நம்மளுக்கு தரிசனம் உண்டு. நுழைவு சீட்டுக்கு இது கொடுத்து நுழைவு சீட்டு வாங்கி போகிறதா இருந்தாலும் தரிசனம் உண்டு. நுழைவு சீட்டு இல்லாமல் தர்ம தரிசனத்தில் போகிறதா இருந்தாலும் தரிசனம் உண்டு. ஆனால் தரிசனம் உண்டுன்றதுனால ஒருத்தர் முன்னாடி போகலாம், ஒருத்தர் 2 பேர் பின்னாடி போகலாம். எல்லாருக்கும் வரும்பொழுது ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கும் நம்மளோட வாய்ப்பு வரும். நம்மளோட வரிசையில் வரும்பொழுது நம்ம அதை வாங்கிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கிறது என்னது, இறைவனுடைய அருளை ஒன்றால் எவ்வளோ கொள்ள முடியுமோ, நம்ம எடுத்துகிட்டு போகிற பேக் எவ்வளோ பெருசு உண்டோ அதில் எந்த அளவுக்கு நம்மளால் சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிட்டு வரலாம். ஏன்னா இறைவனுடைய கருணை என்பது அது அளவிட முடியாதது. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு மேலாகவே நிரம்பி வழிகின்ற அளவுக்கு இறைவனுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதை வாங்கி கொள்வதற்கு மனம் வேண்டும், தூய்மையான மனம் வேண்டும். அங்கே என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும். அங்கே போய் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க, 2 பேர் இருக்கிறாங்க, அதுபோல் இதெல்லாம் நம்ம இந்த அன்வான்ட் வேர்ட்ஸை நம்ம பதிவில் கூட சொல்ல வேண்டாம். ஏன்னா
செய்ய வேண்டியதை மட்டுமே சொல்லிக் கொடுக்கணும். இது நம்ம வளர்ந்தவங்களுக்கு ஒரு 40 வயசு வளர்ந்தவங்களுக்கு தான் இந்த பேச்சு இல்ல. சிறு குழந்தைக்கே இப்படி சொல்லி பழக்கப்படுத்திட்டா, கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனத்துக்காக வரிசையில நிக்கிறோம்ன்னு சொன்னா, அந்த தரிசனம் உனக்கு கிடைக்கிற வரைக்கும், அந்த லைன்ல 30 பேரோ, 40 பேரோ எத்தன பேர் இருக்கிறாங்களோ, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வரிசையில நின்னு உன்னுடைய முறை வரும்பொழுது, உன்னுடைய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, அப்ப நின்னு சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வரணும். அதுவரைக்கும் அமைதியாகவும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு சொன்னா, இந்த பொறுமையா நம்ம இருக்கமா? ஹவ் வி ஆர் ரியலி இன்ட்ரஸ்டட் இன் டேக்கிங் தி என்ன பிளெஸ்ஸிங்ஸ். அந்த கடவுளுடைய அருள வாங்கிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொறுமை இருக்கு? அதையும் தான் கணக்கிட வேண்டும். அது இல்ல போன உடனே ஜஸ்ட் லைக் தட் ரைட் ராயலா நம்ம சுவாமி தரிசனம் பண்ணணும்னா, அதுக்கு வாய்ப்பு உண்டு. சில நேரத்துல கிடைக்குமா? அப்படியும் சில நேரத்துல கிடைக்கும். ஆனா உண்மையில என்ன பண்ணணும்? சுவாமி தரிசனத்தை காத்திருந்து கிடைக்கும் பொழுது அதனுடைய மரியாதை, அதனுடைய பொருள், அந்த அந்த பேஷன்ஸ் இருக்கே, பொறுமையாக வரிசையில் நின்று இருக்குமே, அதனுடைய சிறப்பே வேற தான். அதுவும் இது எல்லாம் நம்ம அங்க போயிட்டு வந்தானே, அங்க போறோம், வரிசையில நிக்கிறோம்ன்னு சொன்னா, அங்க நம்ம செய்ற எல்லா வேலையும் சுவாமி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இன்னும் என்ன, அங்க செய்ற வேலை இல்ல. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கிறோம், இங்க பேசுறோம். இங்க நம்ம எதிர்க்க 2 பிள்ளைங்க உட்கார்ந்து என்ன இந்த டாக்டர் ஆண்டி என்னமோ சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கே. இது எல்லாமே கூட என்னது? சுவாமி பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். சுவாமியோட கண்ணோட பார்வைக்கு தவறி போய் அவரோட பேக் ஆஃப் த மைண்டில் ஏதோ செய்கிறோம், அவரோட முதுகு பின்னாடி ஏதோ செய்துட்டு வரோம் அப்படின்னா அப்படி எதுவுமே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. எல்லாமே அவர் கண்ணு முன்னாடியே நிகழக்கூடிய செய்திகள் தான். அதனால் அவருடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்றது இல்லவே இல்லை. அதனால் நம்ம தவறாக நடந்துக்கிட்டாலும், யாரையான ஒருத்தர் தவறாக பேசினாலும், யாராவது ஒருத்தரோட நடை உடை பாவனைகளை குறை சொன்னாலும், அது அத்தனையும் சுவாமிக்கு என்ன அந்த அவருடைய டேபிளுக்கு வந்துடும். இட் இஸ் அண்டர் ஹிஸ் ப்ரிவியூவில் அது வந்து சேரும். அதனால் அந்த உணர்வுகளை வளர்த்து கொண்டா நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்? லைனில் இருக்கிற 100 பேர் இருந்தால் கூட ஒருத்தரும் அனாவசியமான பேச்சை பேச மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு தரிசனத்துக்கு காத்திருக்கும் பொழுது எத்தனை விதமான தவறான கருத்துக்களை பேசணுமோ அது அத்தனையும் அங்கே நடக்கும். அது யாராவது ஒருத்தர் பேசாமல் இருக்கணும்னு அமைதியாக இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அதை வந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். இட் இஸ் அன்பேரபிள். அது அன்பேரபிள் அன்வான்ட் கான்வர்சேஷன்ஸ். இது இங்கே கோவிலோட இடத்துல பேசக்கூடிய செய்திகளாக இது அப்படின்னு நம்ம அவங்கள கேட்க முடியாது. அதே மாதிரி கேட்டுவிட்டாலும் அதுக்கு சரியான பதில் கிடைக்காது. சில சமயம் ரொம்ப ஹார்ஷாகவும் ஆனால் அன்சேரிட்டபிள் ரிமார்க்ஸும் அங்கே கிடைக்குமா இருக்கும். ஸோ அதனால் ஆலயம் செல்வது என்பது நம்மளுடைய மன அமைதியையும் மனத்தோட என்ன உளைச்சல் இருக்கே அதை குறைச்சிக்கிறதுக்கு தான் அங்கே போகிறோமே தவிர அதை மேலும் அதிகரித்துக்கிறதுக்காக அங்கே கோவிலில் போய் இருக்கலை. அதனால் மன அமைதியை வேண்டி நம்ம போகிறதுனால மன அமைதி கிடைப்பதற்கு நாமும் அமைதியாக இருந்தால் தான் அங்கே இருக்கிற அபண்டன்ஸ் இருக்கே, அபரிமிதமான இறைவனுடைய ஆற்றல், அதை நம்ம அப்போ தான் என்ன பண்ண முடியும், உட்கொள்ள முடியும். கொண்டு கொண்டிருவேன். அதனால் இது ரொம்ப அத்தியாவசியமானது. என்ன, ஆலயத்துக்கு செல்லும்பொழுது போயிட்டு திரும்பி வர வரைக்கும் அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்துக்களை மனதில் வளர்த்துக்கணும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.